Hello friends, welcome to Mother's Special Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரளா ஸ்டைல்ல பண்ற சிக்கன் கறி. இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? சிக்கன் 300 grams, ஆயில் 4 ல இருந்து 5 ஸ்பூன்ஸ், மஸ்டர்ட் 1 ஸ்பூன், கறி லீவ்ஸ் கொஞ்சம், க்ரீன் சில்லி உங்கள் காரத்திற்கு ஏற்ப 5லேருந்து 6 இல்லை இன்னும் கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனியன் மீடியம் சைஸு ஒரு 1.5 ஆனியன் எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன், சால்ட்டு உங்களோட தேவைக்கேற்ப, 1 கப்பு கோகோனட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. தனியாத்தூள் 3லேருந்து 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தயிர் 1 கப்பு. ஓகே, வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இதை உங்களுக்கு குக்கரில் செஞ்சு காட்டுறேன். குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் 4லேருந்து 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா கீரி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 5 பச்சை மிளகா அதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா போட்டு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆனியனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியனோட கலர் நல்லா மாறிட்டு வருது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணதுக்கப்புறமா சிக்கன் நல்லா அந்த ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்கி விடலாம். இப்போ இந்த ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் நல்லா நம்ம சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தேங்காய் விழுது இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் கூட வேறு எதுவுமே போட்டு அரைக்க வேண்டாம், வெறும் தேங்காய் மட்டுமே சேர்த்துக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவிலேருந்து ஆயில் நல்லா தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். ஆயில் இப்போ ஓரளவுக்கு தனியாக வெளியே வந்துட்டுருக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கர்டு, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்புல கர்டு ஆட் பண்ண உடனே நல்ல ஸ்மெல் வருது. ஓகே, இப்போ இது ஒரு 2 கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இது கூட இன்றைக்கி நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்ல ப்ரெஷர் வந்ததுக்கப்புறமா வெயிட்டு போட்டு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் நம்ம அந்த சிக்கனை விடலாம். சிக்கனோட அந்த தன்மையை பொறுத்து நீங்கள் விசிலை கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. 2 விசில் வந்துடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாவ், நம்மளோட குழம்பு நல்ல அரோமாவோடு இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான சிக்கன் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் எனக்கு கமெண்டில் சொல்லிடுங்க. இன்னும் மதர் ஸ்பெஷல் கிச்சனில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸு உங்களுக்காக போட்டிருக்கேன், அதையும் கூட நீங்கள் வியூ பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, டாடா பாய், தேங்க்யூ.